அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, தேனி, தென்காசி, குமரி, நெல்லை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில தான் அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலேயே சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய நெற்குன்றம் பகுதியில் 17 சென்டிமீட்டர் அளவில் மேகனமழை பதிவாகி இருந்தது. அதே போன்று சென்னை மணலி பகுதியில் 14 சென்டிமீட்டர் அளவிலும், கொரட்டூரில் 11 சென்டிமீட்டர் அளவிலும் மேகனமழை என்பது பதிவாகி இருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முன்னறிவிப்புல இன்றைய தினம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மேகனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. நாளை மற்றும் நாளை மறுநாள் இரு தினங்களும் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழை என்று சொல்லும் பொழுது 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக ஏதேனும் ஓரிரு பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை குறிக்கும் வகையில் இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்களும் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் கோவை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை தினமும், கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மறுநாளும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினம் திண்டுக்கல், தேனியில் கனமழை இருக்கும் என்றும், நாளை மறுநாள் திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள், இன்றிலிருந்து வரக்கூடிய 17ஆம் தேதி வரையிலுமான நாட்களில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய 18ஆம் தேதி வரையிலுமே கனமழை தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தற்பொழுது சற்று வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வட நாட்களிலும் இந்த தீவிரம் என்பது அடுத்து வரக்கூடிய 2 தினங்களிலும் மேலும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் பிற்பகல் பொழுதுக்கு பிறகாக மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.